இன்று 2 அடையாளங்களை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது அடையாளம் திறப்பு அல்லது சாவி. புனித சின்னப்பர் தனது கையில் திறப்பை அல்லது சாவியை வைத்திருக்கின்றார். அதற்கான காரணம், இயேசு இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய இறை ராஜ்யத்தில் அனைவரும் நுழைய வேண்டும், அதை அனைவருக்கும் திறந்து வைக்க வேண்டும் என்ற பொறுப்பு புனித சின்னப்பரிடம் இருக்கின்றது. இறை ராஜ்யத்திற்கு கிரேக்க மொழியில் பசிலேயா தொம்தயோன் என்று கூறுவார்கள். இறை ராஜ்யம் என்பது இறைவனின் அன்பு மட்டுமே நிலவும் ஒரு இடம். அடுத்ததாக புனித அருளப்பர், புனித பாவுலு தனது கையில் ஏந்தியிருக்கும் வாள். சில நேரங்களில் வாளை பற்றி யோசிக்கும் போது, சிந்திக்கும் போது எமது நினைவுக்கு வரும் ஒரு எண்ணம்தான் போர், சண்டை, சச்சரவு, இரத்தம் போன்ற விஷயங்கள். ஆனால் நற்செய்தியில் வாள் என்பது இறை வார்த்தை, இறைவனின் வார்த்தை. எமக்கு தெரியும், புனித அருளப்பர் இறைவனின் வார்த்தையை, மனுவுருவெடுத்த கிறிஸ்துவின் வார்த்தையை உலகெங்கும் எபிரேய மக்களுக்கு, அதே போல் புறவினத்தாருக்கு எடுத்து சென்றார். ஆகவே இந்த வாளுக்கும் இறை வார்த்தைக்கும் இருக்கின்ற தொடர்பை எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 6வது அதிகாரத்தில் 17வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது: மீட்பை தலை கவசமாகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர் வாளாகவும் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 4வது அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது: கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. ஆகவே இறை வார்த்தை என்பது வாளுக்கு சமனாக்குகின்றார்கள். நாங்கள் ஏந்தி செல்ல வேண்டும். போருக்கான, சண்டை சச்சரவுக்கான வாளை அல்ல, ஆனால் இறை வார்த்தையினும் சமாதானத்தின், அன்பின் வாளை நாங்கள் ஏந்தி செல்ல வேண்டும்.